சுவேந்து அதிகாரி ஹேமந்தா பிஸ்வா, அதாவது சுவேந்து அதிகாரி வந்து நம்ம பெங்காலுக்கு சிஎம், ஹேமந்தா பிஸ்வாஸ் வந்து நம்மளுடைய அசாமுக்கு சிஎம். இவங்க ரெண்டு பேரும் வந்து பாஜகலேருந்து இப்போ அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட புது சிஎம். சுவேந்து வந்து முன்னாடி இருந்த கட்சி வந்து டிஎம்சி, ஹேமந்தா இருந்தது வந்து காங்கிரஸ். சுவேந்து பற்றி ஒரு பயங்கரமான ஒரு வீடியோவும் அலிகேஷன்ஸும் போட்டு பிஜேபி தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில் பதிவிட்டு இருந்ததை இப்போ அதை நீக்கிட்டாங்க. அவரை பற்றியான அந்த 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 வீடியோவை பற்றியான பதிவை தான் வந்து அவர் வந்து தன்னுடைய தேர்தல் பரப்புரையில் யூஸ் பண்ணியிருந்தார் மோடி. இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டு அவர் வந்து இப்போது பெங்காலுக்கு சிஎம் ஆக்கி வச்சுருக்காங்க. அவர் வந்து லஞ்சம் வாங்கின மாதிரியான ஒரு வீடியோவை போட்டு அவன் மூஞ்சி எப்படி ரியாக்ஷன் இருக்கா, எப்படி காசு வாங்குறான், எப்படி பாக்கெட்டுக்குள்ளே போடுறான் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ இருந்த வீடியோவை தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்துலேருந்து நீக்கிட்டு இன்னைக்கு வந்து அவரை வந்து சிஎம் ஆக்கிட்டாங்க. அதாவது யார் தன்னுடைய கட்சிக்கு தன்னுடைய சொல் பேச்சை கேட்பானோ, எவன் வந்து எந்த பிரச்சனை இருக்கானோ அவனை வந்து அவன் மேலே ஃபர்ஸ்ட் ஒரு கேஸை போட வேண்டியது, இடி ரெய்டை போட வேண்டியது. சும்மா வந்தால் பரவாயில்ல, வரலைன்னா அவன் மேலே ஒரு இடி ரெய்டோ ஏதாவது ஒரு கேஸை போட்டுட்டு அவனை ஒரு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க டீமில் இழுக்க வேண்டியது. இதுதான் வந்து பிஜேபியுடைய ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி இருக்கிற அவங்களுடைய பாப்புலர் ஸ்ட்ராட்டஜி அதுதான். ஸோ அடுத்தடுத்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் யார் யார் மேலே கேஸ் விழுக போகுது, யார் எந்தெந்த கட்சிக்கு தாவ போகிறாங்க, எதனால அவங்க கட்சிக்கு தாவுனாங்கன்றதை நம்ம இனிமேல் ஃபஸ்ட்டே அலர்ட்டாக இருக்கணும். என்ன நடக்குது அப்படின்றத உத்து கவனிங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டை அவங்க கால் வைக்கவும் விட மாட்டோம். வைக்கிறதுக்கான முயற்சிகளை இப்போ இருக்கிற கட்சிகள் எடுத்தாலும் கேள்வி கேட்கணும். அலர்ட்டாக இருங்க மக்களே.